வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். குரு புகழ் வாழ்க குருவே துணை. இன்றைய வகுப்பிற்கு மகிழ்ச்சி அவர்கள் சூட்சமாக எழுந்தருளி அனைவருக்கும் பயன்படும்படி செய்வார். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல இணையவழி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இணையவழி ஊடகத்தை சிறப்பாக வழிநடத்தும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும், அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய பாடம் யோகம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற MA முதலாண்டு படிக்கும் மாணவர்களுக்கான பாடத்திலே அலகு 2, 3 இந்திய தத்துவ தரிசனங்கள் சமயம், இந்த 2 பாடத்தையும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த பாடத்துல இந்திய தத்துவ தரிசனங்கள் என்ற பாடத்துல பார்க்கும்போது யோகம் தோற்றம், அந்த யோக வரலாறு, அது எப்படி தோன்றியது, அதை பற்றியெல்லாம் நேத்து பார்த்தோம் இல்லையா. இப்ப அந்த இந்திய தத்துவங்கள் அதை பற்றி பார்க்கிறோம். தத்துவம்னா என்ன அப்படின்றத பார்க்கிறோம். தத்துவம் என்பது இறைநிலையும் அதன் செயல்பாடுகளையும் உணர்த்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவ தரிசனம் என்பது மெய்ப்பொருளியல் பார்வை அப்படின்னு நேரடியாக பொருள் சொல்லுவாங்க. அதனால இறை ஞானத்துல தனக்கான ஒரு சிறப்பான இடத்தை வகித்திருக்கிறது நம்ம இந்திய நாடு. அதுல இந்த தத்துவங்கள் மிகவும் சிறப்பானதை. அவற்றுல இந்த தரிசனங்கள்னு சொல்லும்போது தத்துவம்ன்றா என்னன்னு சொல்றாங்க. தத்துவம் என்பது இறைநிலையும் அதன் செயல்பாடுகளையும் உணர்த்துவது. தத்துவ தரிசனம் என்பது உண்மைகளை உணர்ந்து தெளிந்து மதித்து வாழும் போக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த ஸ்லைடுங்கய்யா. நம்ம இந்திய பூமியை பத்தி சொல்றாங்க. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். அதனால இது பெருமைக்குரிய இந்த புண்ணிய பூமி. இதுல அந்த தத்துவங்களை பற்றியெல்லாம் சிறப்பாக எடுத்து சொல்வதற்கும், அந்த தத்துவம் தோன்றியதும் இந்த பூமியில தான் அப்படின்றத எடுத்து சொல்றாங்க. இங்க அந்த வேதங்கள் தோன்றிய காலத்தை பத்தி சொல்றாங்க. அது வேதங்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டிலே அது வடிவமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதற்கு முன்னாலேயே அந்த உபநிடதங்கள் இருந்தது. உபநிடதங்கள்னா சன்னியாசிகள் காட்டுல பிரிந்து இறைநிலையை பற்றி ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் உணர்ந்து உரைத்தவை, அதுதான் உபநிடதங்கள். தத்துவம் என்பது இந்த புத்தரின் பௌத்தம், வர்த்தமானரின் சமணம், சங்கரரின் அத்வைதம், மெய்காண்டாரின் சித்தாந்தம், இதையெல்லாம் தான் தத்துவங்கள்னு சொல்றாங்க. இந்த தத்துவ ஆராய்ச்சியில மதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மதத்தின் பங்கு அப்படின்னா மதங்கள் தான் அந்த சொர்க்கம் நரகம் இதையெல்லாம் பற்றி எடுத்து சொல்லுது. சொர்க்கம்னு ஆசை காட்டுறது, அதாவது சொர்க்கத்துக்கு போனா, அதாவது நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம், அப்போ அந்த சொர்க்கத்துல ரொம்ப இன்பத்தை அனுபவிக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு அதை பற்றி ஆசை காட்டுவாங்க. அப்புறம் நரகம்னா அங்க போனாக்கா நிறைய கொடுமைகள் செய்வாங்க, எண்ணெயில போட்டு வறுப்பாங்க, அதனால தப்பு செஞ்சா நரகம் அப்படின்னு அச்சம் ஊட்டுறது. அதனால இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில ஈடுபடுத்துவதற்காக இந்த மதங்கள்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு அறநெறியை கூறும் ஒரு மதங்களாக நமக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை பிரம்மசூத்திரம் அப்படின்னு அந்த வேதங்கள் எல்லாம் தொகுத்தாங்க. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் தந்தவர்கள்னு சங்கரர், ராமானுஜர், மத்துவர், இந்த 3 பேரும் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் தந்தவர்களாக சொல்லுவாங்க. அதுல இந்த சைவம், வைணவம் அந்த மதங்களும் சேர்ந்து இருக்குது. இறைநிலையை சார்ந்த நீதிகளை அளித்தமையால் இறை வழிபாட்டில் நிலை பெற்றன இந்த சைவம், வைணம். அதனை சார்ந்த இந்த தத்துவங்கள், அந்த தரிசனங்கள்னு பார்க்கும்போது எல்லாம் இந்த பௌத்தம், சமணம் எல்லாம் சேர்ந்து வரும். பிற்காலத்துல அந்த வெளிநாட்டுல இருந்து இந்திய நாட்டில் நுழைந்த போது இஸ்லாம், கிறித்துவம் ஆகிய இதெல்லாம் நம்ம நாட்டுல நுழைந்தன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுங்கய்யா. அதனால இஸ்லாம், கிறித்துவம் வந்ததுனால இந்த கல்வியிலும் கலாச்சாரத்திலும் மாற்றங்கள் தோன்றியது. அதற்கு முன்ன இருந்ததை விட வேற கொஞ்சம் சிறப்பான மாற்றங்கள் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு ஒண்ணு வந்தது.
அதாவது தொழிலை அடிப்படையாக வைத்து ஜாதி பகுப்புகளும் வர்ணாசிரம தர்மம் என்ற பெயர்ல மக்களிடையே பரப்பப்பட்டு அதனால நிறைய ஜாதி சண்டை இந்த சச்சரவுகளுக்கெல்லாம் அது காரணமா இருந்தது. இதை திருக்குறள்ல சொல்லும்போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்ற அந்த குறளோட கருத்தை அறியாமையால, அதாவது எல்லா உயிரும் சமம், பிறக்கும்போது எல்லா உயிரும் சமம் தான், அது செய் தொழிலால அந்த வேற்றுமை இல்லை அப்படின்றத சொல்ற அந்த குறளோட கருத்து தெரியாம அந்த காலத்துல அந்த வர்ணாசிரம தர்மத்தால நிறைய பிரிவினைகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது. இதை யோகம்னு சொல்லும்போது சாங்கியம் யோகம் அது எல்லாம் அந்த காலத்துல சிறப்பு பெற்றிருந்தது. இந்திய தத்துவத்துல மிக பழமையான தத்துவம் சாங்கியம். அது வேதத்தை ஏற்றுக்கொள்வதால இதை ஆஸ்திக தரிசனம் சொல்லுவாங்க. சென்ற வகுப்புல பார்த்தது போல ஆஸ்திக வகுப்புகள், அடுத்தது நாத்திக பிரிவுகள், ஆத்திக பிரிவு நாத்திக பிரிவுன்னு இந்த தத்துவங்களை பிரிக்கிறாங்க. அதுல 6 பகுப்புகளாக இருக்குது. அது வேதத்தை ஏற்கும் ஆத்திக பிரிவுகள் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், பூர்வ மீமாம்சை, வேதாந்தம் அல்லது உத்தர மீமாம்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 வகுப்புகள் இந்த வேதத்தை ஏற்கும் தத்துவங்கள், ஆத்திக தரிசனங்கள்னு சொல்லுவாங்க. அதுல சாங்கியம் சொல்றது சத்துவம், ராஜசம், தாமசம் இந்த 3 குணங்கள் அடிப்படையானது. இதை கொண்டுதான் மற்ற எல்லாமே தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. 3 குணங்களை அடிப்படையாக கொண்டு மற்றவை தோன்றியதாக சொல்லுவாங்க சாங்கியத்துல. அடுத்ததுங்கய்யா, அதுல யோகம் சொல்லும்போது இந்த சாங்கியம் உணர்த்தும் தத்துவத்தை நடைமுறைப்படுத்தும் விளக்கம் தான் யோகம். அதாவது பதஞ்சலி யோகம் அதை சொல்லுவாங்க. அதாவது புற உலகோடு தொடர்பு கொண்டு அலையும் மனதை ஆன்மாவோடு இணைய செய்வதே யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யோக சூத்திரத்தை அருளியவர் பதஞ்சலி முனிவர். அதனால அவர் பெயரால இது பதஞ்சலி யோகம்னு வழங்கப்படுது. அதனால இந்த சாங்கியமும் யோகம் தான் மிக சிறப்பு பெற்றிருந்தது அந்த காலத்துல. இந்த யோகத்தின் பிரிவுகள்னு சொல்லும்போது ராஜயோகம் அது மனதை செம்மைப்படுத்துவதற்காக, ஹடயோகம் உடலை செம்மைப்படுத்துவதற்காக பயிற்சி முறைகளை கொண்டது. அடுத்ததா பார்க்கும்போது இந்திய தத்துவ நூல்கள்னு சொல்றாங்க. பாதராயனர் என்பவர் தான் இந்த உபநிடத கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பிரம்மசூத்திரம் எழுதினாரு. பிரம்மசூத்திரம் அதுக்கு பேரு. பரம்பொருளை பற்றி விளக்கும் பாடல்கள் ஆகிய நூல் தான் பிரம்மசூத்திரம். அதை வேறு பெயர்கள் அதுக்கு வேதாந்த சூத்திரம், சாரீரக மீமாம்சை என்று அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பெயர்கள் வழங்கப்பட்டன. அது பிரம்மசூத்திரத்திற்கு விரிவுரை எழுதியவர்கள். அதுக்கெல்லாம் அதுக்கு விரிவுரை எழுதினாதான் அவங்க பெரிய மத தலைவர்னு ஒத்துக்குவாங்க அந்த காலத்துல. அப்படி அதுக்கு எழுதினவங்க தான் சங்கரரும், ராமானுஜர், அடுத்து மத்துவர், மெய்கண்டார் போன்றவர்கள்லாம் பிரம்மசூத்திரத்திற்கு விரிவுரை எழுதியவர்கள். அந்த அளவுக்கு அவங்க நல்ல சிறப்பு பெற்றிருந்தார்கள். அடுத்தது இந்த யோகாவை பற்றிய குறிப்புகள் அது எதுல இருக்குதுன்னு பார்த்தா இந்த உபநிடதங்கள்ல இருக்குது. உபநிடதங்களை வேதத்தின் வைர மணி முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேதங்களுக்கும் பழமையானது உபநிடதங்கள் காலம். பழைய உபநிடதங்களை 108ன்னு பிரிச்சு 108 என்று சொல்லுவாங்க. அதுல பிந்திய உபநிடதங்கள் 5 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 5 வகை உபநிடதங்கள் என்னன்னா வேதாந்தத்தை விளக்கும் உபநிடதங்கள், சந்நியாச உபநிடதங்கள், சக்தி உபநிடதங்கள், குறிப்பிட்ட கடவுளர்களை போற்றும் உபநிடதங்கள், யோக உபநிடதங்கள்னு பிற்காலத்துல ஒரு 5 உபநிடதங்கள் பின்னால சேர்த்தாங்க. இந்த உபநிடதங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆவில் இருந்தே எழுத்துக்கள் எல்லாம் வந்தன. அதுதான் வள்ளுவரும் சொல்லுவார், திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அகரத்தை முதலாக கொண்டு மற்ற எல்லா எழுத்துக்களும் தோன்றுவதை போல ஆதி பகவானை முதலாக கொண்டு எல்லா உயிர்களும் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. உபநிடதங்கள் இதை குறிக்குது. உபநிடதங்கள்ல ஞானோதயம் பெற்ற ரிஷிகளின் அனுபவங்களே உபநிடதம். அவங்க காட்டுல எல்லாம் தெரிஞ்சு அவங்க நல்ல ஆழ்ந்து அமைதியான நிலையில அந்த இயற்கையோடு இணைந்து அந்த ஆராய்ச்சி செய்து அவங்க பெற்ற அனுபவங்கள் அதுதான் அந்த உபநிடதம். அடுத்தது இந்த உபநிடதம் குரு மூலமாகவே பயிலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒரு உபதேசமாக குரு கிட்ட அது கேட்டு அந்த அர்த்தத்தை எல்லாம் விளங்கி கொண்டு இவங்களும் ஆராய்ச்சி செஞ்சு
இன்னும் உணர்வாக பெறுவார்கள். ஆக இந்த யோகம்ன்றது இதிகாசங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, இதிகாசங்கள்னா ராமாயணம், மகாபாரதம், அதுலயும் இந்த யோகத்தை பத்தி சொல்றாங்க. இயமம், நியமம், தவம் போன்ற இந்த சிறந்த குணங்கள்லாம் இந்த காப்பியத்துல சொல்றாங்க, ராமாயணம் மகாபாரதத்துல. இதுல பல்வேறு தவ முறைகளும் கூறப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க ராமாயணத்துல. அடுத்தது மகாபாரதத்துல இந்த யோகம் அதான் ரெண்டும் மகாபாரதத்துல விளக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதுலயும் மகாபாரதத்துல பகவத்கீதை மூலமா மிக சிறப்பாக இந்த யோக தத்துவங்கள்லாம் விளக்கப்பட்டு. அதுல பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரம்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய நூல்களில் பகவத்கீதை முக்கிய இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனனை முன்னிறுத்தி கண்ணன் மக்களுக்கு போதிக்கும் நூல் தான் கீதை. அப்போ ஒரு காலகட்டத்துல நிறைய குழப்பம், சஞ்சலம் வந்துட்ட அப்புறம் அர்ஜுனன் குழம்பி அவரோட கடமையை செய்யாம நிற்கும் போது கிருஷ்ணர், அந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் மகாபாரதத்தினோட முக்கியமான அந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர், அவர் உபதேசம் செய்வதுதான் பகவத்கீதை. அதுல முக்கியமான கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்குது. அதுல கீதாச்சாரம் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லும்போது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அதை வீணாக்குவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது அப்படின்னு சொல்றாரு. இதுவே உலக நியதி, எனது படைப்பின் சாராம்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதாக இந்த பகவத்கீதையின் சாராம்சமாக அந்த கருத்தை சொல்றாங்க. கீதையின் சாதனைகள்னு சொல்லும்போது, அதாவது மனம் அலையும் தன்மை உடையது. அதனால இந்த அலையும் தன்மை உடைய மனதை அப்பியாசத்தினால் அதை ஒரு நிலை நிறுத்தி தவத்தின் மூலமாக வைராக்கியத்தாலும் அதை அடக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு உதவக்கூடியதான் அந்த பதஞ்சலி யோகங்கள்லாம். பதஞ்சலி யோக சூத்திரம் அதை பதஞ்சலி முனிவர் அவர் யோக சாஸ்திரம், மகாபாஷ்யம், சரகம் என்ற ஆத்திரேய சம்ஹிதை என்ற 3 நூல்களை எழுதியிருக்கிறாரு பதஞ்சலி முனிவர். அதுல அந்த பதஞ்சலி யோகம் 8 அங்கங்களை கொண்டது. அந்த 8 அங்கங்கள் இயமம், நியமம், யோகாசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்ற 8 அங்கங்களை உடையது. அதுல இயமம்னாக்க ஒழுக்கம், எவரையும் காயப்படுத்தாமை, உண்மையாக இருத்தல், களவாடாமை, ஆன்மீக இயல், பேராசை இல்லாமை, இது இந்த புற ஒழுக்கத்தை குறிக்கும். நியமம் என்பது மன தூய்மை, மன நிறைவு, எளிமை, தன்னறிவு, இறைப்பற்று என்ற ஒரு அக ஒழுக்கத்தை குறிக்கிறது. ஆசனம் என்பது உடல் நலத்தை பேணும் முறை, யோகாசன முறைகள், சூரிய நமஸ்காரம் மற்றும் அந்த பத்மாசனம், வஜ்ராசனம் முதலான உடலை அமர்த்தி தவம் செய்வதற்கு ஏற்ற முறையில உடலை அமர்த்தும் நிலை. அடுத்ததாக பார்க்கும்போது பிராணாயாமம், மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர உதவும் மூச்சு பயிற்சி. மூச்சை அடக்கினால் மனதை அடக்கலாம்ன்றதுனால அந்த மூச்சு பயிற்சியின் மூலம் மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சி பிராணாயாமம். அடுத்தது பிரத்யாகாரா என்பது புறத்தே படர்ந்து நிற்கும் மனதை அகம் நோக்கி திருப்பும் முறைதான் பிரத்யாகாரம், வெளியிலிருந்து மனதை உள்முகமாக திருப்புவது. அடுத்தது தாரணா என்பது மனதை உயிரில் ஒருங்கிணைய செய்வது, அது உயிருக்குள்ள அது ஒடுக்கிறதா இந்த தாரணா என்பது. அடுத்தது தியானம் என்பது ஓர்மை நிலை மூலம் மனதை அறிவின் நிலைக்கு உயர்த்த உதவுவது, நல்ல ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போறதுதான் இந்த தியானம் என்பது. அடுத்த நிலை சமாதி. சமாதின்றது இறைநிலைக்கு இணையான நிலையில் அறிவு ஒன்றி நிற்பது. சமம் ஆதி, சமாதி, ஆதிக்கு சமமான நிலை, அந்த நிலைக்கு போகிறது சமாதி.
ஆக இந்த பதஞ்சலி யோகத்துல இந்த 8 அங்கங்களாக அந்த யோக முறைகள் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் அது 4 இயல்களையும் 195 சூத்திரங்களையும் உடையது. பதஞ்சலி யோகம்னு சொல்லும்போது இதை மொத்தம் நீங்க தொகுத்து எழுதணும். பதஞ்சலி யோகம்ன்றத பத்தி கேட்கும்போது பதஞ்சலி யோகம் தான் அதை சொல்லணும். அப்ப அதை பத்தி மொத்தம் தொகுத்து எழுதணும். அதுல அதை சொல்லும்போது 4 இயல்களாக உள்ளது. அந்த இயல் 1 சமாதி பாதம் 51 சூத்திரம். இயல் 2 சாதனா பாதம் 55 சூத்திரங்களை கொண்டது. விபூதி பாதம் 3வது இயல், அது 56 சூத்திரங்களை கொண்டது. இயல் 4 கைவல்ய பாதம் 33 சூத்திரங்களை கொண்டது. இதுல ஒன்னொன்னுத்தையும் பத்தி பார்க்கும்போது, சமாதி பாதம்னா சமாதி என்பது அறிவு இறைநிலையோடு இணைந்து பரவச நிலையில் ஆழ்ந்திருக்கு. அதான் ஆதிக்கு சமமான நிலை சமாதி பாதம். அதை பற்றி விளக்குது. சாதனா பாதம் என்பது செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல். சாதனைனா செயல். நம்மளுடைய பயிற்சிகளும் சாதனை மார்க்கம்னு சொல்லுவாங்க இந்த நம்ம மனவளக்கலை பயிற்சிகள். அந்த சாதனை என்ற செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. விளைவை எதிர்பாராது செயலில் இறங்க வேண்டும் என்ற கருத்தே, அதாவது நிஷ்காமிய கர்ம செயல் என்பதை விளக்குவதுதான் இந்த நிலைக்கு வர்றது சாதனா பாதம். அடுத்தது 3வது இயல் விபூதி பாதம். மனம் நுண்ணிய அலை இயக்கத்துக்கு செல்லும் நுட்பங்கள் விளக்கப்பட்டன. அதனால இதன் மூலம் அந்த இயற்கை செயல்பாட்டு ரகசியங்கள் உள்ளுணர்வாக வெளிப்படும். நல்லா ஆழ்ந்து இந்த நிலைக்கு போகும்போது அந்த இயற்கை ரகசியங்கள்லாம் அவங்களுக்கு இன்ட்யூஷனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கான நிலைக்கு உயர்த்துறது தான் விபூதி பாதம் என்ற அந்த 3வது நிலை. அடுத்தது கைவல்ய பாதம். கைவல்யம்னா அதையெல்லாம் நமக்கு கைவரப் பெறுவது. அதையெல்லாம் நாம நம்மளுடையதாக அதை மாற்றிக்கொள்வது. அறிவு இறைநிலை தெளிவிலிருந்து கொண்டு அயராத விழிப்பில் ஆன்ம தூய்மை தரும் செயல்களிலேயே ஈடுபடும் சிறப்பை விளக்குகிறது இந்த கைவல்ய பாதம். அப்ப அயராத விழிப்பு நிலையிலேயே அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த நிலைக்கு உயர்த்தறதுதான் அந்த கைவல்ய பாதம் என்றது. ஆக அந்த 4 இயல்களாக பதஞ்சலி யோக சூத்திரம் 195 சூத்திரங்களோட அது விளக்குது அப்படின்றத சொன்னாங்க. அடுத்தது இந்த யோக நெறியில நம்ம முன்னேறும் போது நிறைய குறுக்கீடுகள் வரும் அப்படின்றது சொல்றாங்க. அது எந்தெந்த முறையில வருதுன்னா, நோய், அடுத்தது மனச்சோம்பல், உடல் சோம்பல், உயர்நிலை அடையாமை, இப்படி எல்லாம் நமக்கு அந்த யோக நெறியில குறுக்கீடுகள் வரும். இன்னும் 4 சந்தேகம், படிப்பின்மை, தவறாக கொள்ளுதல், யோக நெறியிலிருந்து விலகி வாழ்தல், கொஞ்ச நாள் பழகிட்டு அப்புறம் அதுல இருந்து விலகிறது, அப்புறம் இது சரிதானான்னு ஒரு குழப்பம் வர்றது, அப்புறம் தப்பா புரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய அந்த சோம்பல், இப்படி எல்லாம் உடல் மன சோம்பலுங்கள்லாம் வரும் அப்படின்றத சொல்றாங்க. குறுக்கீடுகள்னா அந்த மாதிரி தடைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து நாம முன்னேறணும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது மனதில் அது உடலுக்கு வர குறுக்கீடுகள். அப்புறம் மனதுக்கு என்னென்ன குறுக்கீடுகள் வரும்னா, விபரியாயா அப்படின்னு சொல்றாங்க அந்த மொழியில. அது என்னன்னா, தவறாக புரிந்து கொண்டிருத்தல், அதாவது குழப்பமா இருக்கிறது, சந்தேகங்கள், சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறது, அதனால மனசுல ஒரு குழப்பம் வரும். இந்த குறுக்கீடுகள்னு சொல்றாங்க. விகல்பா, அதாவது உண்மை நிலை உணராது வேறு ஒன்றாக எண்ணி இருப்பது, சரியா புரிஞ்சிக்காம வேற மாதிரி தவறாக நினைக்கிறது. அப்புறம் நித்திரை, உறக்கம், அது நல்லா அந்த யோகத்துல முன்னேற முடியாதபடி உறக்கம் தடுத்து அதிக நேரம் அந்த உறக்கம் இருக்கும். அந்த யோக நெறியில முன்னேற கூடாது. அப்புறம் ஸ்மிருதி, நினைவாற்றல், அதாவது எப்ப பாரு ஏதாவது எண்ணங்களாக வெளிப்பட்டுட்டே இருக்கும். இப்படி எல்லாம் வர்றதுதான் மனதில் எழும் குறுக்கீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோக நெறியில முன்னேற விடாமல் தடுப்பவையாக சொல்லப்படுது. அப்ப இந்த சாங்கிய தத்துவத்தை பற்றியும் யோக நெறியை பற்றியும் இந்திய தத்துவ தரிசனங்கள்ல இங்க சொன்னாங்க. அடுத்தது பார்க்கும்போது இது வேதாத்திரிய சிந்தனைகள் அப்படின்னு இது வருதுங்கய்யா. வேதாத்திரிய சிந்தனைகள் இப்போ எம்ஏ பாடத்திட்டத்துல அவங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, அடுத்த ஆண்டு வரும்னு நினைக்கிறேன். முதலாம் ஆண்டுக்கு இல்ல. ஆனா நம்ம இந்த சிந்தனையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மகரிஷி அவர்களோட இந்த வேதாத்திரிய சிந்தனைகள்ல இறைநிலை விளக்கம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எல்லையில்லாத வெட்ட வெளியே இயக்கம் பெற்று தோற்றமாகதும், தோற்றத்தில் உள்ள இயக்கம் குறைந்து நின்ற போது
மீண்டும் வெட்ட வெளியாவதும் இறைநிலையின் தன்மையே அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலைதான் இயக்கத்துக்கு தோற்றமா வருது. அப்புறம் இயக்கம் குறைந்து குறைந்து மறுபடியும் அதே வெட்ட வெளியாகவே மாறி போகிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இறைநிலையின் தன்மைகளாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இது தன்மைகள், 4 தன்மைகளாக இறைநிலையை பற்றி குறிப்பிடுறாங்க. வற்றாயிருப்புன்னா என்றும் அளவில் குன்றாதது, அது எப்போ இருந்துகிட்டே இருக்குது இறைநிலை. அதனால அத வற்றாயிருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இறைவெளியின் பேராற்றல் என்பது என்னன்னா இறைவெளியின் இயக்கம், அந்த தாங்கும் ஆற்றல். அது இயக்கத்துக்கு வந்தவுடனே அந்த ஒரு காந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தாங்கும் ஆற்றல், எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருப்பது, அதுதான் பேராற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பேரறிவு எதுன்னா இறைநிலையின் இயக்க ஒழுங்கு, அதுதான் பேரறிவாக எல்லாவற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இறைவெளியில் அமைந்த இரு நுண் அதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிதான் காலம் அப்படின்னு சொல்றாங்க. காலம் என்பது என்னன்னா அந்த இரு நுண் அதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிதான் காலம். அது விட்டு விட்டு துடிச்சிட்டு இருந்து அதுதான் அந்த இடைவெளிதான் காலம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது திறம்னா அந்த செயல்பாடுகள், இறைநிலையின் அந்த திறம் 3ஆக குறிப்பிடுறாங்க. அது என்னன்னா தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதல் அறம். தன்மாற்றம் என்பது என்னன்னா டிரான்ஸ்பர்மேஷன். இறைநிலைதான் அங்கிருந்து தன்மாற்றம் அடைந்து இவ்வளவு தோற்றங்களாகவும் எல்லாமாக மனிதன் வரை வந்திருக்கிறதை குறிக்கிறது தான் தன்மாற்றம். தானே மாற்றம் அடைந்து வந்த நிலை இறைநிலை, அது தன்மாற்றம். இயல்பூக்கம் மியூட்டேஷன், அதாவது அது ஒவ்வொன்றிலும் இருக்கிற அந்த அதுல இருக்கிற அந்த சிந்தனை ஒன்னொன்னு நினைக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்களும் ஏற்பட்டுட்டே இருக்குது, அதை இயல்பூக்கம் சொல்றாங்க. கூறுதல் அறம் என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு நீதி. அடுத்த ஸ்லைடுங்கயா. அதாவது தன்மாற்றம் என்பது வற்றாது பெருகி வரும் பிரபஞ்சத்தின் வளர்ச்சி, அதுதான் தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம், இயல்புக்கும் அது உள்ளார்த்த ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அதுதான் ஒன்றிலிருந்து மற்றொன்றா மாற்றிக்கிட்டே இருக்குது, அதைதான் இயல்பூக்கம் சொல்றாங்க. அப்புறம் அதாவது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்றும். கூறுதல் அறம் என்பது வழுவாத செயல் விளைவு நீதியே கூறுதல் அறம், உண்மைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, இது இறை நீதி, இதுதான் கூறுதல் அறம். ஆக இதுதான் இந்த 3 திறம்னு சொல்றது, தன்மாற்றம், இயல்புக்கும், கூறுதல் அறம். இது 3ம் அதனோட திறம். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், தன்மைகள். ஆக இந்த 4 தன்மைகளும் 3 திறன்களும் கொண்டது இறைநிலை அப்படின்றத வேதாத்திரியத்துல சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்சபூதங்கள்னு பார்க்கும்போது விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இவை 5ஐயும் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த பஞ்சபூதங்கள் அது அடுத்தது உயிரினங்களாக வருது. அதாவது ஓரறிவு தாவரம், அதுல இருந்து பல வகை தாவரங்கள், ஓரறிவு உயிரினம் அப்படின்ற சொல்லுவாங்க. ஈரறிவுன்றது இந்த புழுவுல இருந்து பல வகை புழுவினங்கள், இது ஈரறிவு கொண்டது. 3 அறிவுன்றது எறும்பிலிருந்து அந்த பல வகை எறும்பு முதலான பல வகை அந்த உயிரினங்கள், அது 3 அறிவு. 4 அறிவு ஊர்வன, அதுல பல வகையான அந்த ஊர்வன எல்லாம் சேர்ந்தது 4 அறிவு. அடுத்தது பார்க்கும்போது 5 அறிவுன்றது விலங்குகள், பல வகையான அந்த விலங்குகள்லாம் சேர்ந்தது 5 அறிவு. 6 அறிவு இந்த மனிதன் வரை வந்திருக்கிறது. ஆக இந்த இறைநிலை தான் எல்லாமாக இந்த பிரபஞ்சமாகவும் அதுல இருந்த அந்த பஞ்சபூதங்கள், அடுத்தது உயிரினங்கள், 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை வந்துள்ளது. அந்த மனிதன் அறநெறியோடு வாழ வேண்டும், அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3ம் தான் அறநெறி. இந்த 3ம் உணர்ந்து வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாத தற்சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயுணர்வின் வயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம் சொல்றாங்க. ஆக இந்த மிருக அதாவது விலங்கின பண்புகள் அதெல்லாம் தான் நம்ம கிட்ட தொடர்ந்து வந்துட்டு இருக்கு கருமைய பதிவுகளா, அதையெல்லாம் அந்த தற்சோதனை செய்து மெய்யுணர்வு பெற்று அதை எல்லாம் அதை கழிச்சிடலாம், கழிச்சிட்டு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகலாம்ன்றத தற்சோதனை மூலம் அந்த நிலைக்கு போகலாம் என்பதை வேதாத்திரியம் சொல்லுது. அதுக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும். உடம்பாரழியின் உயிரார் அழிவு, திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து
உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனேன்னு திருமந்திரத்தை உடல் நலத்தை காக்க வேண்டிய அந்த கடமையை செய்வாங்க. அடுத்ததாக உயிர் வளம் காப்பதற்காக காயக்கல்ப பயிற்சிகள், இந்த தவ பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி இதெல்லாம் செஞ்சு நம்ம அறநெறியோடு இறைநிலையை உணர வேண்டும். அறநெறியும் இறை உணர்வும் தான் மனிதனோட பிறவியின் நோக்கம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால உயிராற்றல் ஜீவகாந்தமாக மாற்றம் பெற்றுதான் இந்த உடலை நடத்துது. அதனால உயிர் வளம் பெருக்கும் யோக முறையே காயக்கல்ப யோகம். அதனால உடல் நலமும் காக்கணும், உயிர் வளத்தையும் காக்கணும். அப்பதான் நம்ம அந்த இறைநிலையை உணர முடியும் என்பதை நமக்கு வேதாத்திரம் விளக்கி சொல்லுது. ஆக இந்த நிலையில வேதாத்திரிய சிந்தனைகளும் நிறைவு பெறுது. அடுத்த பாடம் சமயம் என்ற பாடத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சமயம் என்ற பாடத்தை பற்றி பார்க்கும்போது, மனித குலம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கலான்னு அகழ்வாய்வுகள்லாம் சொல்லுது. அதனால ஆதிகால மனிதர்கள் இயற்கையிலே கிடைத்த உணவுகளை அப்படியே உண்டு வாழ்ந்தார்கள். அப்புறம் காலம் போக போக இயற்கை வளங்கள் பற்றியும் இயற்கை சூழல்கள் பற்றியும் தன்னை பற்றியும் சிந்திக்கிற அளவுக்கு உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தன்னுடைய வாழ்வுக்கு ஏற்ற வகையில மாற்றி தூய்க்கும் சிறப்பு தான் அந்த மனிதனின் 6வது அறிவின் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி சொல்லும் போது அதுக்காக தான் இந்த சமயங்கள் என்பதும் வந்தது அப்படின்றத சொல்றாங்க. சமயம் உருவான வரலாறுன்றத சொல்லும்போது அதான் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய அளவிற்கு சிந்தனை தொடங்கிய போது ஒவ்வொன்றிலும் ஏன் எப்படி என்ற வினா எழுந்தது. அதுவே 6வது அறிவின் சிறப்புன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிறப்பு பெற்ற அந்த அறிவானது இயற்கையை நுணுகி அதன் அமைப்பையும் இயக்கத்தையும் இயக்க ஒழுங்கு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் ஆர்வம் செயல் இதுதான் சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது 6வது அறிவின் சிறப்பு சிந்தனை. அந்த அளவுக்கு இயற்கையை நுணுகி ஆராய்ந்து அதனுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்ள அந்த நிலைக்கு சிந்தனை செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயற்கைனா என்னன்னா சுத்த வெளி விண் பிரபஞ்சம் உயிர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த இயற்கை. அப்போ இயற்கையை அவங்க மதிச்சு அதை வணங்குவதற்கும் தலைப்பட்டார்கள். அதாவது உணவுதான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால உணவே கடவுள்னு சொல்லிட்டு அந்த உணவு வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிலம், இங்க நாம தோன்றி வாழ்வதற்கு இடம் கொடுக்கறதுனால இந்த நிலம் தான் கடவுள்னு அந்த பூமி மாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை வணங்கினாங்க. அப்புறம் அந்த நீர் இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்றதுனால எல்லாம் அந்த நீர் கடவுளாக வணங்க ஆரம்பிச்சாங்க. கங்கா தேவி எல்லாத்தையும் அப்படி கடவுளா வணங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது சூரியன் தான் எல்லா உயிர்களையும் காக்கவும் அழிக்கவும் காரணமா இருக்குது. அதனால சூரியனை வணங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பார்த்தா காற்றே கடவுள்னு, காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது மூச்சு இல்லாம, அதனால காற்று தான் கடவுள் சொல்லிட்டு அந்த நிலை காற்றையும் வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் விண், அது ஆகாசத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க. விண்ணு தான் கடவுள். ஆக இயற்கையை இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த இயற்கையை வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல இருந்து. அடுத்த ஸ்லைடுங்க. அப்படி உருவானதுதான் இந்த சமயம் என்பது. அப்ப சமயம்னாக்கா சமம் இயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமம் கூட்டல் இயம் சமயம், சமய நெறி. சமம்னா எல்லோரும் சமம் அப்படின்றது சொல்றது, அதை கூறுவது இயம்புவதுதான் சமயம். அதே போல ஆன்மீகம் அப்படின்றதுக்கு ஆன்மா இகம் ஆன்மீகம் சொல்லுவாங்க. ஆன்மானா இந்த உயிர், இந்த உயிரை பற்றி, ஈகம்னா இம்மை இப்பிறப்பு, அதை பற்றி சொல்வது ஆன்மீகம். இந்த உயிரை பற்றி தெரிவிப்பது இந்த ஆன்மீகம், அதை உணர்ந்து கொள்வது, அந்த விளங்க வைப்பதுதான் ஆன்மீகம் சொல்லுவாங்க. அந்த ஆன்மீகம்ன்றதுக்கு ஒழுக்கம் கடமை ஈகை இந்த அறநெறியோட வாழ்வது அப்படின்றது சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயலிலும் ஏற்ற விளைவாக வருவது இறை நீதியே. அதனால எவருக்கும் துன்பம் அளிக்காத வகையில் வாழும் உயர்நிலை ஆன்மீகம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் அந்த இறைநிலை தான் ஆன்மாவாக இருக்குது.
அதனால அதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாம உதவி வாழ்வது, அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு இங்க விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சமயம் யோகமும் தான் மனிதனை நல்ல ஒரு சிறப்பாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு உதவியாக இருக்குது. அப்ப மனித குலம் இனிமையாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு வகுத்த நெறிகள் தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மைகள் தான் பிற்காலத்தில் மதங்கள்னு சொல்றாங்க. இதை அடிப்படையாக வைத்து அவங்கவங்க அவங்கவங்க அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அடிப்படையில யார் பெயரால அந்த அறநெறிகள் தோன்றியதோ அவரை வைத்து அந்த மதம்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது சமயங்கள்ல யோகம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கும்போது இந்து சமயம், பௌத்தம், இன்னும் கிறித்துவம், இஸ்லாம், இந்த இது மட்டும் இல்லாம 6 பிரிவுகள் இருந்தது. இந்து சமயத்துல 6 பிரிவுகள். அது சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், கானபத்தியம், கௌமாரம்னு 6 பிரிவுகளாக வழிபட்டார்கள். அந்த 6 பிரிவுகள்ல உருவானதுதான் இந்த சமயம் அல்லது மதம்னு சொல்றது. அதுல சைவ சமயம் என்ன சொல்லுதுன்னா, இறைநிலை அரூபமானது, அது எல்லையற்றது, மௌனமாக உள்ளது, தூய விழி, அனைத்துக்கும் உட்பொருளானது. அதனால அன்பும் கருணையும் கொண்டு துன்பம் தராது வாழ்தல் அப்படின்றது விளக்கிறது தான் சைவ சமயம். அடுத்ததா பார்க்கும்போது சாக்த சமயம், அதாவது இந்து சமயங்கள்ல 6 பிரிவுல இது அடுத்து 6 சமயங்கள். அதுல சாக்த சமயம் என்ன சொல்றதுன்னா, சுத்த வெளியின் இயக்க நிலை விண், அது சக்தி. அணு முதல் அண்டங்கள் உயிர்கள் அனைத்தும் சக்தியின் அம்சமே. சக்தியை வணக்கத்துக்குரிய பொருள் என்று வாழ்க்கை என்ற வாழ்க்கை நெறியே சாக்த சமயம். அதாவது இருப்பு நிலை அது சிவம், இயக்க நிலை சக்தி. அது இயக்க நிலையில இருக்கிற அந்த சக்தியை வழிபடுறதுதான் சாக்த சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வைணவ சமயம் எதை சொல்லுதுன்னா, விண்ணின் சுழற்சி. இவங்கெல்லாம் உணர்ந்தாங்க, இருந்தாலும் இது மக்களுக்கு விளங்க வைப்பதற்காக அந்த உருவ வழிபாட்டு முறைகளும் இந்த விளக்கங்களும் வந்தது. விண்ணின் சுழற்சி தான் இந்த சப்தம். அதாவது சுழற்சி சப்தம் என்ற 2 நிலைகளை சொல்றாங்க. அந்த 2 நிலைகளை குறிக்கிறதுக்கு தான் சுழற்சி சக்கரத்தையும், சப்தம் சங்கு, அந்த சப்தத்தை குறிக்கிறது சங்கு. ஆக அந்த 2 உருவம் கொடுத்து மகாவிஷ்ணுவை இந்த நிலையில வழிபட்டாங்க. அதுதான் வைணவ சமயம் சொல்லுவாங்க. சங்கு சக்கரம் இது 2 அந்த சப்தத்தையும் அந்த சுழற்சியும் குறிக்கிறது. இறைநிலையோட தன்மை தான் அது 2ம். அடுத்தது பார்க்கும்போது சௌர சமயம். சௌர சமயம் உயிர்களின் தோற்றம், வளர்ச்சி, அழிவு ஆகியவற்றுக்கு காரணமான சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த இயற்கை வழிபாட்டுல வந்தது இல்லையா, அது போல அந்த சூரியனை கடவுளாக ஏற்று வழிபட்டவர்கள் சௌர சமயத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கானபத்தியம். கானபத்தியம்னா கணபதி விநாயகர் கடவுளை முதன்மையாக கொண்டு வழிபடுபவர்கள். அதுக்கு உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்குது. உருவத்தை வெளியில கொடுத்தாலும் உள்ள அர்த்தம் நிறைய இருக்கும். என்னன்னா, அந்த 5 தன்மாற்றங்களை குறிக்குது. விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதை அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இந்த 5ம் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள். இயற்கைக்கு 5 கரங்கள், அதுதான் இந்த யானை முகன் தோற்றம் அப்படின்னு 5 கரத்தான் சொல்லிட்டு விநாயகர் வடிவத்தை வச்சு கும்பிட்டவங்க கானபத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த சமயம் கௌமாரம். இது பஞ்ச தன்மாத்திரைகளோடு மனம் ஆகிய 6வது நிகழ்ச்சிகளை 6 முகங்களாக கொண்டு வழிபாட்டார்கள். இது கௌமார சமயத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பஞ்ச தன்மாற்றம் பிளஸ் 6வது அந்த மனம். இதை இன்னும் சொல்லும்போது சிவம் என்ற இருப்பு நிலை, சக்தி என்ற இயக்க நிலை, இது 2ம் சேர்ந்து வர்றதுதான் அந்த காந்தம். அந்த காந்தம் கந்தன், அதுதான் கந்த புராணத்துல கந்த புராணமாகவும் வருவோம். அதை விளக்குவதற்கு தான் இந்த 6 முகம் கொண்டு இப்படி விளக்கத்துக்கு ஆரம்பிச்சதுதான் கௌமார சமயம். அடுத்தது இந்த ஆன்மீகம்னாக்கா எந்த ஒரு ஜீவனுக்கும் தனது செயல்பாட்டால் துன்பம் விளைவிக்காதவாறு செயல்களை ஒழுங்கமைத்து வாழும் சிறப்பே ஒழுக்கம் அப்படின்னு மகரிஷி அவர்களும் இந்த ஆன்மீகத்துக்கு விளக்கம் சொல்வார்கள். அதனால யாருக்கும் துன்பம் தராம வாழறது, தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி சமுதாயத்திற்கே நன்றி உணர்வுடன் அர்ப்பணித்து வாழும் கடமை உணர்வு அப்படின்றதும் சொல்லுவாங்க.
ஒழுக்கம், கடமை, ஈகைன்றதுக்காக இந்த கடமை உணர்வை சொல்றாங்க. அடுத்தது அடுத்த ஸ்லைடுங்க. எந்த ஒரு ஜீவன் துன்பத்தில் இருந்தாலும் மன இரக்கம் கொண்டு பரிவுடன் விரைந்து சென்று தன்னாலான வகையில் அத்துன்பத்தை நீக்கும் செயல் ஈகை. ஆக இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை உணர்ந்து செய்யறதுதான், உணர்ந்த அந்த நிலையில் வாழறதுதான் ஆன்மீகம் என்று அந்த பொருள் விளக்கம் சொல்றாங்க. எந்த ஒரு வகையிலும் துன்பமளிக்காத வகையில் செயல்களை தேர்ந்தாற்றி வாழும் உயர்நிலை ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு இந்த இது போல பொருள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு வேதாத்திரியத்திலும் இந்த மாதிரி விளக்கங்களை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது சமயமும் யோகமும் என்ற தலைப்புல பார்க்கும்போது, இந்த சமயங்கள்ல யோகங்கள் எப்படி சொல்லப்பட்டது, யோக முறைகள் எப்படி அது வெளிப்பட்டன அப்படின்றத பார்க்கும்போது, அதுக்கு சமயங்கள்னா பௌத்தம், கிறித்துவம், இஸ்லாம் 3. இந்த 3 சமயங்கள்ல இந்த யோக நெறிகள் எப்படி விளக்கப்பட்டன அப்படின்றத சொல்றாங்க. அதுல பௌத்தத்துல பார்க்கும்போது, இந்த பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். அவர் காலம் கிபி 563 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவரு 80வது வயதுல இறந்தார். 563 பிறந்து 80வது வயதில் இறந்தவர். அவரை முதலாக கொண்டு அந்த தோன்றுவதுதான் இந்த பௌத்த சமயம். அவர் சொல்ற அந்த யோக முறைகள் என்னன்னா 4 வாய்மைகள். என்னன்னா துக்கம், துக்க உற்பத்தி, துக்க நிவாரணம் அல்லது நிர்வாணம், துக்க நிவாரண மார்க்கம் என்ற 4 வாய்மைகளை அவர் போதித்தார். அப்ப நிர்வாணம்ன்றது என்னன்னா பற்றற்று நிற்கும் நிலை. அதான் அந்த கடைசி நிலை. நான் என்ற அகம்பாவ நிலையிலிருந்து விடுபட்டு விரிந்த நிலைக்கு போகிறது. அதுதான் நிர்வாண நிலை. இதுதான் அவரு போதித்தாரு கௌதம புத்தர். துக்கம் எதனால வருது, எப்படி வருது துக்கம்னாக்கா பிறவி துன்பம், அதுதான் துக்கமாக. அடுத்தது பிணி, நோய்கள், மூப்பு, வயோதிகம், இதெல்லாம் மரணம், இதெல்லாம் துக்கத்துக்கு காரணமா இருக்குது என்றாங்க. பிரிவு, பகைமை, அப்புறம் விரும்பியது பெறாமை, ஆக இந்த காரணங்கள்லாம் தான் துக்கத்துக்கு காரணம் அப்படின்றது சொல்றாங்க. துக்க உற்பத்தி எப்படி வருதுன்னா பற்று. துக்க உற்பத்தி துன்பங்களுக்கு காரணம் பற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆசை, அதுதான் அவங்க பற்றுன்னு சொல்றாங்க. அது பிறப்புக்கும் அதுதான் காரணம். இது அதுக்கு இன்னும் என்ன காரணம்னா புலனின்ப நாட்டம், தான் நிலைத்து வாழ விருப்பம், அதாவது ஒரு தன்னலம், அதிகமான அந்த புலன் வேட்டை, இதனாலதான் அந்த துக்கம் உற்பத்தி ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அது எப்படி அதுக்கு நிவாரணம், அதுல இருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னாக்கா ஆசை ஒழித்தலே துக்க நிவாரணம். துக்க நிவாரணம் தான் நிர்வாணம் அப்படின்றது சொல்றாங்க. எல்லா வகை துன்பங்கள்ல இருந்தும் விடுபடுவதே நிர்வாணம் அப்படின்றத கௌதம புத்தர் சொல்றாரு. அதுக்கு என்ன மார்க்கம்னா அதான் துக்க நிவாரண மார்க்கம். அதை சொல்லும் போது திருமந்திரத்துல அதை சொல்லுவாங்க. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட ஆனந்தமாமே. அதனால ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம், அதனால ஆசையை விடுங்கன்னு சொல்லிட்டு புத்தர் சொல்வார். திருக்குறள்ல சொல்லும்போது யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இதுல இருந்து நம்ம நீங்கி வந்திருக்கிறோமோ அதன் மூலம் நமக்கு துன்பம் இல்லை. அதனால ஒரு அளவான முறையோட இருக்கணும் அப்படின்றத மகரிஷி அவர்கள் சொல்றத பார்க்கலாம். அதிகப்பட்டு இருந்தா அதன் மூலம் துன்பங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதனால துக்க நிவாரணத்துக்கான வழிமுறைகளை ஒரு 8 மார்க்கத்தை சொல்றாரு கௌதம புத்தர். அது என்னன்னா நல் காட்சி, நல் எண்ணம், நல்ல உரை, நற்செயல், நல்ல ஊதியம், ஊதியம்னா வாழ்க்கை, நல் முயற்சி, நல் ஊற்றம், விழிப்பு நிலை, நல் சமாதி. இந்த 8ம் துக்க நிவாரணத்துக்கான வழிமுறைகளாக கௌதம புத்தர் சொல்றார். அதனால பௌத்தத்தில் யோகம் என்னும்போது அதையெல்லாம் நம்ம அதை பார்க்கணும். அடுத்தது கிறித்துவத்தில் யோகம். கிறித்துவ சமயத்துல இன்னும் யோக முறை பற்றி என்ன சொல்றாங்க, யோகம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அதாவது அவர் இயேசு, அவரை தோற்றம் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்னு சொல்றாங்க. அது ஏடி அதெல்லாம் சொல்றேன்னா ஆஃப்டர் கிரைஸ்ட், ஏசி சொல்லுவாங்க. ஆஃப்டர் கிரைஸ்ட், பிஃபோர் கிரைஸ்ட், பிசின்னா முன்னால,
கிறிஸ்துவனோட இயேசு கிறிஸ்துவனோட பிறப்பை வச்சுதான் நமக்கு இந்த காலம் கணக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதை குறிப்பிடுவாங்க. இல்லை, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்தவர். இந்த கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவது இயேசு கிறிஸ்து அப்படின்னா புனிதப்படுத்தப்பட்டவர்னு அர்த்தம். அந்த கிறிஸ்துன்ற சொல்லுக்கு புனிதப்படுத்தப்பட்டவர் அப்படின்றத சொல்றாங்க. அவரோட தத்துவம் வந்து அடிப்படை கோட்பாடுகள்னா சமத்துவம், சகோதரத்துவம், ஏற்புடைமை, கருணை, மன்னிப்பு, இதெல்லாம் தான் இயேசு பெருமான் மக்களுக்கு போதித்தது. அவரோட அடிப்படை கோட்பாடுகள். அடுத்தது அதுல யோகம்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா, அடுத்த சொல்றீங்க, அது வந்து இயேசு கிறிஸ்துவனோட வந்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு 2 இருக்கும். மறைநூல், விவிலியம் அப்படின்னு அந்த பைபிள் வந்து 2 பிரிவுகளை கொண்டது. அது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு 2 வகையா இருக்குது. அதுல வந்து நிறைய நல்ல ஒரு அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. அதுல 10 கட்டளைகள் மோசஸ், அந்த இறை தூதர் மோசஸ் மூலமாக 10 கட்டளைகள்லாம் கொடுப்பாங்க. அது அரை நெறி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது அந்த கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அவ என்னன்னா, என்னையன்றி உனக்கு வேறு கடவுள்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த இறை சொல்றதாக இந்த இதெல்லாம் வரும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒரு உருவத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் வணங்கவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இயேசுன்னா அது பரமபிதான அந்த அருவத்தை தான் குறிப்பாங்க. இயேசு அவர் பரமபிதான அந்த தூய நிலையைதான், தூய ஆத்மான அந்த இறைநிலையைதான், அதாவது வெட்ட வெளியைதான் அவங்களும் குறிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து வேறு கடவுள்கள்லாம் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள மட்டும்தான் வழிபடணும். அடுத்தது அடுத்த நிலையில போகும்போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட அந்த பேரை வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது, அதை பற்றி நிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாக. அடுத்தது உன் தந்தையையும் தாயையும் மதித்து போற்றுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டையும் மனைவியையும் பிறருக்குரிய யாதொன்றையும் விரும்பாதிருப்பாயாக அப்படின்னு அந்த 10 கட்டளைகள்ல அறநெறியை தான் அவங்க சொல்றாங்க. அந்த சமுதாயம் நல்ல ஒரு அமைதியும் நிறைவாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் இந்த கிறித்துவத்துல அந்த யோகான்ற முறையில் இதையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அடுத்தது கிறித்துவ தத்துவத்தை சேர்ந்த துறவிகளும் கன்னியாஸ்திரிகளும் தியானத்தின் நன்மைகளை உணர்ந்துள்ளனர். அவங்க எல்லாம் அந்த நல்ல ஒரு ஆழ்ந்த நிலையில தியானமும் செய்யறாங்க. அதை உணர்ந்து அவங்க போதிக்கிறத பார்க்கலாம். கிறித்துவத்தில் யோகான்னா, யோகத்திலே சிறந்த யோகம் எதுன்னாக்கா, பிறர் செய்யும் அவமரியாதையையும் துன்பத்தையும் பொறுப்பதே உயர்ந்த யோகம் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. அடுத்ததாக உன்னுடைய எதிரிகளை நேசிக்கவும் ஆசீர்வதிக்கவும், உன்னை நிந்திப்பவர்களுக்காகவும் உனக்கு இடையூறு செய்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வதாக சொல்லுவாங்க. அதனால இப்படி அந்த எதிரிகளுக்கும் நீ நன்மையே செய்யணும், அவங்களையும் நீ மன்னிச்சு அவங்களுக்காகவும் நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து சொல்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அடிப்படை கருத்துக்கள்லாம் தான் மகரிஷி அவர்கள் நமக்கும் எதிரிகளையும் வாழ்த்துறதுன்ற முறையெல்லாம் வச்சிருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது கிறித்துவ தத்துவங்கள்னு பார்க்கும்போது அன்பு, மீட்பு, நம்பிக்கை, இதுதான் முக்கியமான அந்த அடிப்படை தத்துவம் அதுல சொல்லுவாங்க. லவ், ரெடிங் அண்ட் ஃபெய்த் அது சொல்லுவாங்க. அன்பு, மீட்பு, நம்பிக்கை. அன்புன்னா எல்லாரிடமும் அன்பாக இருப்பது. அடுத்த ஸ்லைடுங்க. ஏழை, பணக்காரன், கற்றார், கல்லாதவர் என்ற எவ்வித பாகுபாடும் இன்றி எல்லோரிடமும் அன்பாக இருந்தாரு இயேசு தான். அதனால அது போல எல்லாரிடமும் இருக்கணும்ன்றது போதிக்கிறது தான் அன்பு என்ற அந்த தத்துவம். அடுத்ததாக மீட்புன்னா இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தை சிந்தி அதன் மூலம் மனித உள்ளங்களை தூய்மை செய்ததாக விவிலியம் கூறுகிறது. அதாவது வறுமையில இருக்கிறவங்க,
துன்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் மீட்டு அரவணைச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றத மீட்புன்ற தத்துவம் விளக்கி சொல்லும். அடுத்தது நம்பிக்கை. பரமபிதாவின் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருத்துக்களை இறைவனின் திருக்கட்டளைகளாகவே ஏற்று நடக்கும் நம்பிக்கை வழியே கிறிஸ்துவம். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி போல அந்த சரணாகதி தத்துவம். ஆட்டுக்குட்டி போல நம்பி போகுது இல்லையா ஆட்டுக்குட்டி. அவங்கள அதை கொல்றவங்களா இருந்தாலும் அதை நம்பி அவங்கள நம்பி போகிற போல நம்ம அந்த நம்பிக்கை இறைவனிடம் இருக்கணும் அப்படின்றத போதிக்கிறது அந்த நம்பிக்கை. அடுத்தது மலை பிரசங்கம். அவரோட மலை பிரசங்கம் அறநெறிகளை நீதி கருத்துக்களை சொல்லும். இந்த மலை பிரசங்கத்தை பத்தி மகாத்மா காந்தியடிகளும் சொல்வார். ரொம்ப சிறப்பானது. அந்த இயேசு அந்த கிறிஸ்துவ மதத்திலே இந்த மலை பிரசங்கம் ரொம்ப அருமையானதுன்னு சொல்வார். அதாவது எதிரிகளை நேசித்தல், சபிப்பவர்களையும் ஆசீர்வதித்தல், வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்தல், நிந்திப்பவர்களையும் இடையூறு செய்பவர்களையும் மன்னித்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல். அடுத்ததுங்க ஆக இந்த மாதிரி கருத்துக்களை சொல்வதுதான் மலை பிரசங்கம். நீதி கருத்துக்களை சொல்லும். எல்லாரும் ஒரு நீதி நெறியோட வாழணும். அந்த சமுதாய ஒற்றுமைக்காக தான் இந்த தலைவர்கள், மத தலைவர்கள்லாம் பாடுபடுறாங்க. அந்த வகையில இயேசுதான் நல்ல ஒரு கருத்துக்களை தான் அந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாரு. ஆக அது கிறிஸ்துவத்தில் யோகான்றதை பத்தி இதுக்கு முன்ன பார்த்தோம். அடுத்ததாக இஸ்லாத்தில் யோகம். இஸ்லாம்ல அதை பற்றி என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். இஸ்லாம்ன்றது ஒரு அரபு சொல். இஸ்லாம் என்ற சொல்லின் நேர்பொருள் அமைதி என்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் சமயத்தின் தீர்க்கதரிசி முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் முகமது நபி. அவர் வழி வந்தவங்க தான் எல்லாம் இஸ்லாமியர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இஸ்லாம்ல இறைவனை தொழுகை செய்யும் முறைதான் யோகம்னு எடுத்து சொல்லுது. அவங்க எப்படி தொழுகை செய்யறாங்களோ அதுதான் இஸ்லாத்தில் யோகம். அதுதான் அந்த முறை. அடுத்தது இறைநிலைக்கு முழுமையாக பணிதல், வழிபடுதல் அப்படின்றது பொருள் தான் இந்த இஸ்லாம் என்பது. அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களும் அல்லாஹ் என்று அழைக்கப்படும் இறைவனே செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உருவம் இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப நபி மனிதர்களை நோக்கி, நீர் கூறும் அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் எந்த பாவத்தையும் மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக சொல்லுவாங்க. அடுத்தது இஸ்லாத்துல 5 கடமைகள் அது சொல்லுவாங்க. இஸ்லாமிய யோகம், இஸ்லாத்தில் யோகம்னாக்கா இதையெல்லாம் நாம சேர்த்து தொகுத்து எழுதணும். 5 கடமைகள் அவங்களுக்கு முக்கியமானது இஸ்லாத்துல. அது என்னன்னா ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 5 கடமைகள் அவங்களுக்கு உண்டு. ஈமான் என்பது என்னன்னா இம்மை மறுமை சொர்க்கம் நரகம் இதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. நல்லது செஞ்சா நல்ல சொர்க்கத்துக்கு போகலாம், அப்படின்னு நரகத்துக்கு போகலாம். இதெல்லாம் அவங்க நம்பிக்கை வழியில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 5 வேளை தொழுகை அதை அவங்க கடமையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் ஈமான்ற அந்த நிலை உணர்த்தது. அப்புறம் தொழுகைன்னா மக்கா இருக்கும் திசையை நோக்கி 5 வேளை தினமும் தொழணும். அது எப்படி தொழணும்னா நெற்றி, மூக்கு, 2 உள்ளங்கை விரல்கள், 2 பாதங்களின் விரல்கள், 2 முழங்கால்கள் பூமியில் படம் மாறு அவங்க தொழுவாங்க. கீழே விழுந்து வணங்கி இப்படி தொழுகை செய்ய வேண்டும். 5 முறை அவங்க தொழுகை செய்யணும். அதுதான் சொல்றது. அடுத்தது தொழுகை என்பது இறைவனை நினைவு கூறுதல், அந்த இறைநிலையோட மேன்மையை ஒப்புக்கொள்ளுதல், போற்றி புகழ்தல், அப்புறம் தேவைகளை கேட்டு இறைஞ்சுதல், நல்வழி காட்டும்படி வேண்டுதல். இதுதான் அது தொழுகைன்றது. தொழுகையில அவங்க இதை போல செய்வாங்க. அடுத்தது நோன்பு சொல்லும்போது ரம்ஜான் மாதம் முழுவதும் அதிகாலையிலிருந்து மாலை வரை எந்த ஆகாரமும் இல்லாம தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆகாரம் இல்லாம விரதம் இருக்கிறது. அதுல விதிவிலக்கு குழந்தைகள், நோயாளிகள், யாத்திரை செய்பவர்கள்லாம் விதிவிலக்கு. இந்த நோன்பு அவங்க எப்பயும் அதை கடைபிடிக்கணும் அந்த மாசத்துல. அடுத்தது ஜக்காத். அது ஜக்காத்னா தான் ஈட்டிய பொருள்ல 2.5% ஏழை எளியவருக்கு கொடுக்கும். அது ஈகை. அது ஜக்காத்துக்கு அர்த்தம். ஒவ்வொருவரும் அந்த ஈகை குணத்தோட இருக்கணும். அதுதான் ஜக்காத்ன்னு சொல்றது. அடுத்தது ஹஜ். ஹஜ்ன்றது மெக்காவில் உள்ள கஃபா என்னும்
இறை இல்லத்தை சந்தித்து வர வாய்ப்பும் வசதி உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டிய புனித பயணம் ஹஜ் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொருவரும் அவங்க வாழ்நாள்ல அந்த யாத்திரை செய்யணும், அங்க போய் தரிசிச்சுட்டு வரணும்ன்றது அந்த ஹஜ் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 5 வகை கடமைகள் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் அந்த இஸ்லாத்தின் கடமைகள்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி அந்த பௌத்தத்துல எப்படி இருக்குது, கிறித்துவத்துல எப்படி இருக்குது, இஸ்லாத்துல எப்படி இருக்குது யோக முறைகள் அப்படின்றத நாம பாக்குறது தான் இந்த சமயம். அதோடு சேர்த்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆக நாம இப்போ இந்திய தத்துவ தரிசனங்கள், சமயம், வேதாத்திய சிந்தனைகள் இந்த 3 பாடங்களையும் பற்றி இப்போது படித்தோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ விளக்கம் தேவைப்பட்டாலோ கைகளை உயர்த்தி நீங்கள் கேட்டு தெரிவித்துக் கொள்ளலாம்.